சார் ஆல்மோஸ்ட் அவன் டெரரிஸ்டா தான் சார் இருக்கணும். நான் டீடைல் அனுப்புறேன் சார். அப்ப இந்த கேஸ் ரொம்ப ஜாக்கிரதை டீல் பண்ணு சார். யோ என்னையது மத்திய அமைச்சர் மல்ஹோத்ரா வரவை எதிர்த்து மனித வெடிகுண்டா மாறுவேன்னு ஒருத்தன் பப்ளிக்கா இப்படி ஊரறிய போஸ்ட் அடிச்சு வச்சிருக்கான். ஏயா அப்ப உள்ள என்ன மாதிரியான வெப்பன்ஸ் வச்சிருக்கான்? யோ உள்ள போங்க, அந்த பக்கமா போய் சரவுண்ட் பண்ணுங்க. நல்லா கேட்டுக்கங்க, தொண்டர்கள்லாம் அலர்ட்டா இருக்க சொல்லணும். எது வேணாலும் நடக்கலாம். நாம பண்ற அலம்பல்ல பாராளுமன்றமே பதறணும், ஐநா சபையை அலறணும். இந்த இடத்துக்கு பாம்பு வச்சிருக்கோம். ஆமா, அது கொதிக்க கொதிக்க கொடுத்துட்டு போறாளே, என்ன கருமாந்திரது? எது ஆசிட்டு மாதிரி இருக்கு, உன்னை கொல்ல போறேன். ஆசிட்டா ஐயோ, நான் எங்கட ஆசிட்டா ஊத்துனேன். இது எதிர்கட்சிக்காரன் என்னது மத்திய அமைச்சர் எதிர்த்து நான் கருப்பு கொடி காட்டுறேன்னா இதுதான் இந்த குழப்பத்துக்கு காரணமாடா? தலைவனை சேர்த்து வச்சு போஸ்ட் எடுத்து கவலைப்படுத்துறீங்க. எங்கடா போஸ்ட் ஒட்டுனே? வீரசிங்கத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தம் நீ சிக்கிட்டியேடா. வாடா வாடா, ஒருத்தவங்க டயர்ட் ஆகலையே. 10வது ரவுண்டுல பிரஷா விரட்டுறாங்களே, இதுக்கு மேல ஓடி பிரச்சனை இல்ல. என்னமோ பண்றாயா பாகுபலி? நீ இப்ப பாலி போகலையா? நீ இன்னும் போகலையா? நான் போறேன்டா. ஐயோ வந்துட்டாங்க. நான் இருக்க வேண்டிய இடத்துல சரவணன் இருக்கேன். அட பாவிகளா, ஒரு போட்டோவா மாத்தி போட்டு என்ன போட்டு தலை முடிவு பண்ணிட்டீங்களே. நான் ரைட்ல போறேன்டா. இவங்க வேற கேம்ப்ல ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி ஓடி போய் சீக்கிரம் ஏறு. நீயா சீக்கிரம் ஏறி தொலை. ஆபத்துக்கு பாவம் இல்ல. போட்டு 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 தலைவனா வர வேண்டிய என்ன இப்படி தலைமறைவா ஓட வச்சுட்டியாடா? மாமா சும்மா வா. குடிகார போட்டோகிராஃபர் பண்ண பிரச்சனையில எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ண முடியும்? உயிருக்கு நான் உத்தரவாதம். பேசாம வா. டிபார்ட்மெண்ட் வண்டிங்கிறது சரியா இருக்கியா? வேண்டாம்டா, ரிப்போர்ட் தான் மாட்டிக்கிறேன். ரிப்போர்ட்டாடா. ஹலோ சார், சார் கொஞ்சம் கூட்டு ரோட்ல இறக்கி விட்டுருங்க சார். என்ன சார் பிரச்சனை? கல்யாணம்னு ஒருத்தனை பிடிக்கணும், சிக்க மாட்டேங்கிறான். அவனால இது வரைக்கும் 7 போலீஸ்காரங்க குத்துயிரும் கொலையுயிரும் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்கன்னா பாருங்க. இவ்வளவு கலவரம் நடக்கிறப்பையும் ஒரு வீட்டுக்குள்ள பூந்து ஒரு கிழவிய சாமி சரணம் காம கொடூரம் தம்பி. நல்ல வேலை கிழவி அலறி கத்துனதுனால அவ கழுத்துல கிடக்குற 5 பவுன் நகையை அத்துக்கிட்டு ஓடி இருக்கான். அட போய் சாமி, எவ்வளவு? 5 பவுன் தங்க சங்கிலிப்பா. அந்த கல்யாணத்தை சுட்டு பிடிக்கிறது தான்ப்பா என் குறி. கல்யாணம் கூப்பிட்டீங்களா சாமி? செருப்பால் அடிப்பேன். தம்பி ஏதாவது சொன்னீங்க? அவன் கிடைச்சனா செருப்பால் அடிக்கணும் சார். நீங்க பிடிச்சிரும். கொஞ்சம் அப்படி லெஃப்ட்ல நிறுத்துங்க. நல்லா இருக்குடா, உயிரோட தான் இருக்கேன். நீ 2 நாள்ல ஆளே அனுப்புது இல்ல கம்பெனி உன் மேல கேஸே போடுது. யோ என்ன விளையாடுறியா நீ? போன மாசம் நான் 3 பேர் அனுப்பிச்சு வச்சேன். அது 2 பேரோட உயிர் கவலைக்கிடம்னு சொல்றாங்க. உன் ஒட்டகம் அந்த கடி கடிச்சிருக்கா ஒருத்தனை? वो सब शेक नहीं जानता, ஆளே அனுப்பு. இந்த பாரு, எவனா சூசைட் பண்ணிக்கணும்னு வருவான். வந்தா கண்டிப்பா உங்ககிட்ட அனுப்பிச்சு வைக்கிறேன். போதுமா? எங்கடா கூட்டிட்டு வந்திருக்க? வாப்பா சரவணா, என்ன இவ்வளவு தூரம்? மூர்த்தி சார், நீங்க என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரியாது. இன்னும் 24 மணி நேரத்துல இந்த ஆள் இருக்க கூடாது. ஏதாவது வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. ஆமா சார், துபாய் போகணும்னு ஆசைப்படுறாரா இல்ல சிங்கப்பூர் போகணும்னு ஆசைப்படுறாரா? மாப்பிள்ள நான் சிங்கப்பூரே போறேன் மாப்பிள்ள. துபாயில தான் சம்பளம் நிறைய கிடைக்கும். சரா, ஆக்சுவலா வேலை என்னன்னா என்ன வேலைனாலும் செய்வாரு. என்ன வேலைனாலும்னா? மாமா கவலைப்படாத, நல்ல வேலையா கொடுப்பாங்க. மாப்பிள்ள வீரசிங்கம் போன் பண்ணியா? கேப்ப மாப்பிள்ள சொன்னா கேளு. இந்த சம்பந்தல் வாடா நீ சேஃப். யோ வீரசிங்க போன் நீ அட்டெண்ட் பண்ணா அவன் சேட்டலைட் மூலமா ட்ரேஸ் அவுட் பண்ணிடுவான். அப்ப சரி. கமிங். எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன டோர் திறந்து பீரோ உள்ள வருது? யோ மாமா பயப்படாதயா. ஏன்டா சொல்லிட்டு வரக்கூடாதா? கேக்கு அடிமை ரெடி ஆயிடுச்சு. எத்தனை வரதுக்குள்ள உயிர் போயிடுச்சு. ஒரு பக்கம் என்கவுண்டர் போலீஸ், இன்னொரு பக்கம் ஃபயர் ரேஞ்சர் போலீஸ், இன்னொரு பக்கம் டிராபிக் போலீஸ். தலைவரே, இவனால ஒரு நல்ல விஷயம் இருக்கு. இவனை உயிரோடு பிடிச்சு கொடுத்தா 50 லட்சம், பணமா மடிச்சு கொடுத்தா 1 கோடி ரூபா. பணத்துக்கு பிறந்த பொணமே காசுக்காக என்ன சாகடிக்க பாக்குறீங்களேடா? யோ மாமா, அதுக்கெல்லாம் நீ வர்த்து இல்லையா? போலீஸ் தான் தேவையில்லாம பொருளை கிளப்பி விடுறாங்க. நீ கண்டிப்பா துபாய் போற. 1 கோடி ரூபாய் அடி உங்க துபாய் அனுப்புறான். மூர்த்தி சார், இன்னைக்கு நைட்டுக்குள்ள மாமா துபாய்க்கு போயே ஆகணும். டன். அரே அரே அரே, எவ்வளோ போஸ்டர்ஸ், எவ்வளோ பேனர்ஸ். अरे कौन बात है सरवन? इतना प्रमाद पढ़ती आमा सर ना उड़ने सरवन पाक। अरे जी, अंदर दूसरा आदमी कल्याण किधर है?
கல்யாணம் வந்து நான் பாத்துக்கிறேன். அது மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம்ன்றதுனால அவரு துபாய்க்கு வேலைக்கு கிளம்பிட்டார் தலைவர். என்ன பாஷா பாயா? அரே என்கிட்ட சொல்லவே இல்ல பா. அவன் கட்டின பொண்டாட்டிக்கிட்டே சொல்ல, உங்ககிட்ட எப்படி சொல்லுவான் தலைவரே? चलता है चलता था பட் வரவேற்பெல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. சூப்பர். அது வந்து தலைவரே மச்சான் தான் கை காசு ஃபுல்லா போட்டு ரெடி பண்ணான். அச்சா ஐ லைக் இட். நன்றி தலைவரே. அது மட்டும் இல்ல தலைவரே, கல்யாணம் உங்களை பார்க்க டெல்லி வந்தார் இல்லையா? ஆமா. இவர் கை காசு போட்டு தான் அமிச்சாப்ல. அரே வா. அது மட்டும் இல்ல தலைவரே, நம்ம கட்சிக்கு 14720 பேர் சேர்ந்தாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் இவன் தான் தலைவரே. ஆமா தலைவரே. சுக்ரியா பகுத் சுக்ரியா. இன்னிலிருந்து தமிழ்நாட்டுக்கு இவர்தான் தலைவர். நினைத்ததை யார் முடிப்பவன் சொல், அவரிடம் நான் படித்த வந்தால் வாசல் தேடி வந்ததொரு வசந்த காலம்தான். பல்லு இல்லாதவங்க சாப்பிடுங்க பலாப்பழம் லேக்கியம், புள்ள இல்லாத சாப்பிடுங்க புள்ள பூச்சி லேக்கியம், முடி இல்லாதவங்க சாப்பிடுங்க முஸ்தபா லேக்கியம், எதுவுமே முடியாதவங்க சாப்பிடுங்க டிங்டாங் லேக்கியம். சார் வர ஒரு வாடகை வாசி. அரே பையா இன்னைக்கு கல்லா கட்டின மாதிரி தான். அரே சாமி இல்ல சாமி, எங்க போகுது சரவணனை பார்க்கணும். கல்யாணம் பார்க்கணுமா? உள்ள பொதுக்குள்ள நடக்குது, நீங்க அனுமதி வாங்கல சாமி. எனக்கு அனுமதியா? யாரா நீ? நான் செக்யூரிட்டி ரொம்ப பேசுற சுட்டு போடு சாமி. அரே செக் பண்ணி சாமி. தனியா குட்டி சாமி. டேய் தலையா. டேய் யாரை போய் செக் பண்ற? அரே சாமி இத பர்மிஷன் வாங்கல சாமி. டேய் இவர் தலைவரோட அப்பாடா. இன்னைக்கு நம்ம கட்சியோட பொதுக்குழுவில் மக்களுடைய பிரச்சனை எல்லாம் என்ன, அதை நம்ம எப்படி சரி செய்ய போறோங்கிறத டீட்டெயிலாக பேச போறோம். முதல்ல என் பிரச்சனையை சால்வ் பண்ணு. தெரியாதனமா கீழே இருக்கிற குறிகாரங்கிட்ட ஒரு 20 ரூபா வாங்கி டாப்பா பண்ணிட்டேன். அவன் டெய்லி மிஸ் கால் கொடுக்குறான், போன் எடுக்கலன்னா மெசேஜ் அனுப்பிச்சு வண்டியா கேள்வி கேட்கறான். நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டா, ஒன்னு காசு கொடு இல்ல காலைல வந்து குருவி சுடுன்றான். நான் இது மேல ட்ரையெல்லாம் இருந்தது இல்லப்பா, தயவு செய்து என்ன விட்டுரு. என் பழைய தோல் சாவ் டான்ஸ்க்கே நான் போயிடுறேன். இவ்வளவு மோசமா போயிடுச்சா? நம்ம கட்சி ஆரம்பிச்சிருந்து அப்படிதான்ப்பா போயிட்டு இருக்கு. நீ பேசாம நம்பரை மாத்திடு. நம்பர் அப்புறம் பொருளாளரே, நம்ம கட்சியுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருக்கு? காலியா தான் இருக்குது. கடன் வாங்கி கூட்டம் சேர்த்ததுல ஏகப்பட்ட சேதம் தான் ஆச்சுப்பா. ரொம்ப கஷ்டமா இருக்கு சரவணா. இப்பெல்லாம் வெளில தலையை காட்ட முடியல. தன்னம்பிக்கை தான் வாழ்க்கை. அப்புறம் நம்ம கட்சியோட தலைவர் சர்மா உலக தலைவர்கள் மாநாட்டுக்காக ஜெனீவா போயிருக்காரு. சரவணா நேத்து அமெரிக்கா போயிருந்தாருன்னு சொன்னேப்பா. அட ஃப்ளைட் மாதிரி ஏறிட்டாருப்பா. ஏறி இருப்பாரு. அவர் அடுத்த வாரம் வந்த உடனே ஒரு 5C அனுப்புறேன்னு இருக்காரு. ஐயா 5C வருதா? அப்புறம் என்ன நம்ம பிரச்சனை தீர்ந்தது. டேய் 5Cனா 5 கோடி இல்லடா, சீனா கேப். அந்த லோட வந்தது நினைச்சிக்கா, அப்புறம் நம்ம ஆந்திரால இருந்து ஆள் இறக்கணும் பாத்துக்கோ. தலைவரே, நம்ம கட்சி ஆபீஸ்ல நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கும் ஒன்னே ஒண்ணுதான் காரணம், அது வாஸ்து. குபேர மூலையில் இருக்கக்கூடிய பாத்ரூம் தூக்கி பின்பக்கமா ஷிப் பண்றோம். யார் வீட்டை யாரா மாத்துறது? என்னப்பா என்னடா கட்சி ஆபீஸ் ரன் பண்ற நீ? லேகியக்கார மாட்டுக்கார குருவிக்கார இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம் கூத்தடிக்கிற நீ. அதுலப்பா அவங்களாம் அந்த மழை வெள்ளத்துக்காக ஒதுங்க வந்தாங்க, பாவம்னு அப்படியே தங்க விட்டோம். ஆமாப்பா, எங்க வறுமையும் பொறுமையும் அவனுக்கு பார்த்து அவனுங்களுக்கு எங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு. டெய்லியும் ஓடுறது ஓடியாடுறது ஏதாவது ஒன்று சுட்டி எடுத்துன்னு வரானுங்கப்பா. அப்புறம் எப்படிப்பா எங்களால் ஓட முடியும்? அதனாலதான் எங்க கட்சியில உறுப்பினராக்கி இங்கே தங்க வச்சிட்டோம். ஆயமுறா, என் ஃப்ரெண்டு செல்வம் ஃபோன் பண்ணா, அவனுக்கு மறுபடியும் இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சான். நாளைக்கு பெங்களூர்ல இருந்து இங்க வரான். தாராளமா வரட்டும், ஒரு வீடு எடுத்து தங்க வச்சிருவோம். எதுக்கு? நீ அவன் வீட்டில் இருப்ப, அவன் வாடகை வீட்டில் இருக்கணுமா? என்னடா இது? உனக்கு 2 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள உன் கட்சி ஆபீஸை காலி பண்ணிட்டு கிளீன் பண்ணி என்கிட்ட கொடுக்குறீங்க. 2 நாள் எப்படிப்பா காலி பண்ண முடியும்? இங்க பாரு, செல்வம் மாமா தானே வராரு, நான் பேசி டீல் பண்ணிக்கிறேன். நீ ஏன் டென்ஷன் ஆவற? செல்வம் தனியா வரல, குடும்பத்தோட வரான். கூட தேன்மொழி வரா, ஜாக்கிரதை. தேன்மொழி வராலா? என்ன ஆச்சுன்னு கண்ணத்துல கை வச்சிரும் கண்ணுக்குற? டேய் வர்றது சாதாரண ஆள் இல்லடா. என்னன்னா ராஜாஜாலா? தேன்மொழி. தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள வராதீங்கம்மா. சரவணன் பார்க்கணும்னா ஆபீஸ்க்கு போங்க. ஏய் செல்வம், வா வா வா. டேய் சத்தி, எப்படிடா இருக்க? பாரு, நான் இந்த ஊருக்கு திரும்பி வரும்போது நீ மாடு மேய்ச்சிக்கிட்டோ இல்ல பண்ணி மேய்ச்சிக்கிட்டோ நடு தெருவில் தான் நிக்க போறேன். தேன்மொழி எங்க? இதோ வரா. வாமா, சீக்கிரம் வா. யார் இது? தேன்மொழி. நல்லா இருக்கீங்களா? வெளியில நிக்க வச்சே பேசிட்டு இருக்காத, உள்ள கூட்டிட்டு வா. வாமா வாமா வாமா. வா பிரசாத். வாமா வா வா.
பாத்துவாமா என்னண்ணே ஊருக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து பாக்குறேன் எங்க பார்த்தாலும் நம்ம சரவண போஸ்டராவே இருக்கு பெரிய ஆளாயிட்டான் போல இருக்கு நீதாமா மெச்சிக்கணும் ஆண்டி அந்த அக்காட்ட இருந்து சரவணன் எதுக்கு தையல் மிஷினை புடுங்குறான்? ஐயோ தேனு புடுங்கலம்மா, அவன் குடுக்குறான். நம்ம சரவணனை இப்ப யாருன்னு நினைச்ச? தோ ஜிந்தகின்னு ஒரு பெரிய கட்சி, அந்த கட்சியோட தமிழ்நாட்டு தலைவரே என் புள்ளதான். தோ ஜிந்தகியா? அப்படி ஒரு கட்சியை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது சிக்கன் கட்சி. சும்மா என் கவலையே அவனை பத்தி தான். ஏன்னு அப்படி சொல்றீங்க? இந்த சின்ன வயசுலயே ஒரு தேசிய கட்சியில பெரிய பொறுப்புல இருக்காங்கறீங்க, நாளைக்கு பெரிய ஆளா வருவானே. அப்படி சொல்லுங்க நீ. ஐயோ அம்மா, எனக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வீட்டுக்கு போலாமா? அம்மாடி, உன் வீட்டுல தான் சரவண கட்சி ஆபீஸே ரன் பண்ணிட்டு இருக்கிறான். இன்னும் 2 நாள்ல கிளீன் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கிறான். அது வரைக்கும் நீங்க எல்லாமே இங்கே தங்கிக்கணுமா? இதை உன் அப்பா கிட்ட சொல்லிட்டு நான் சொல்லலையா? அவகிட்ட எதுக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு சின்ன பிள்ளை? சுமாரு முடியாது அங்கிள், எவ்வளவு சீக்கிரம் காலி பண்ணி கொடுக்க முடியுமோ கொடுக்க சொல்லுங்க. நாங்க எங்க வீட்டுக்கு போனோம். அந்த கோவம் மட்டும் போல. ஏய் அதான் சொல்றாங்கல்ல, சும்மா பேசிக்கிட்டு. நீ போடி உள்ள, நாங்க வரோம். போ நீங்க வாங்க. நீ ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க.